திருச்சி மாவட்டம் காட்டூர் அரசு பள்ளி மைதானத்தில் மது அருந்திய விவகாரத்தில் தலைமை காவலர் இளையராஜாவை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் உத்தரவிட்டுள்ளார். அரசு பள்ளி மைதானத்தில் காவல்துறையினர் இரவு நேரத்தில் மது அருந்தியதாக இந்திய மாணவர் சங்க மாவட்ட செயலாளர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டத்தில் புவிசார் குறியீடு பெற்ற முதல் விவசாய பொருளாக கும்பகோணம் வெற்றிலை சிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதோடு கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலை மாணிக்க மாலைக்கும் புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதாக தஞ்சையில் அறிவுசார் சொத்துரிமை வழக்கறிஞர் சங்க தலைவர் சஞ்சய் காந்தி தெரிவித்துள்ளார். இந்த இரு பொருள்களுக்கும் புவிசார் குறியீடு கேட்டு கடந்த 2022 விண்ணப்பிக்கப்பட்டு இருந்த நிலையில் தற்போது புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.